மூட்டு வலியா, முழங்கால் வலியா, முதுகெலும்பு தேய்மானமா, நாள்பட்ட மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இருக்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு தண்டு தேய்மானம், பக்கவாதம், முடக்குவாதம், இது மட்டும் இல்லாமல் சரவாங்கிங்கிற பிரச்சனைகளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் இருக்கவங்களும் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எத்தனை மருந்துகள் எடுத்தாலும் டெம்ப்ரவரியான ஒரு தீர்வு தான் கிடைக்குதே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கல. இதுக்கு என்ன தான் பண்ணுறது, இது தீருமா தீராதா அப்படிங்கிறத ஜேஎம் மருத்துவமனை டாக்டர் கிட்ட பேசலாம் வாங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, மூட்டு எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், கழுத்து தேய்மானம், பக்கவாதம், சரவாங்கி, இப்படி பலவிதமான மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுது. எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் அப்போதைக்கு அது குணமாகும், திரும்ப 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 பாதிச்சுட்டே இருக்கும். ஏன் இப்படி வருது? இது நிரந்தரமாக குணமாக இருக்கு என்ன வழி? பொதுவாக வாத நோய்களை 84 வகையாக சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க. 84 வகையான வாத நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுது. இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், நம்ம வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள், தட்பவெட்ப நிலைகள், இதனால் மனிதனுக்கு வாத நோய் ஏற்படுது. பொதுவாக வாத நோய் ஏற்படுவதற்கு காரணம் வாத நீரும், நமது உடலில் இருக்கக்கூடிய வாத பித்த சிலேத்மம்னு சொல்லக்கூடிய அந்த வாதமும் வாத நீரும் வாயுவும் அதிகரிக்கும் போது இந்த வாத நோய் ஏற்படுது. இந்த வாத நீரும் வாயுவும் கூடி எலும்பு மண்டலங்களை தாக்கும் போது மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது. ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வாத நீரும் வாயுவும் கூடி நரம்பு மண்டலங்களை தாக்கும்போது நரம்புகள் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் பாதிக்கப்பட்டு நரம்பு வலி, நரம்பு இசிவு, இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது. இதை நியூரால்ஜியா அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலமும் தசை மண்டலத்திலும் இந்த வாத நீரும் வாயுவும் கூடி அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் போது பக்கவாதம், முகவாதம் இந்த மாதிரி ஏற்பட்டு அந்த பாகங்கள் உணர்ச்சியற்று உணர்வில்லாமல் மரத்து போய் பக்கவாதம், முகவாதம், இல்லைன்னா கால் மரமரப்பு, காலில் எரிச்சல், இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்துது. இப்படி 3 விதமாக இதை நம்ம வாத நோயை பிரிக்கலாம். எலும்பு மண்டலத்தை பாதிக்கும் போது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், முழங்கால் வலி, மூட்டு வலி, முதுகெலும்பு வலி, முதுகெலும்பு தேய்மானம், இப்படி மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது. நரம்பு மண்டலத்தை தாக்கும் போது நியூரால்ஜியான்னு சொல்கிற அந்த நரம்பு வலி, சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் பயங்கரமாக வலி இருக்கும், கால் குடைச்சல் ஏற்படும், அது கயிறு எல்லாம் போட்டு கட்டுவாங்க, இல்லைன்னா அந்த பேண்டேஜ் போட்டு கட்டுவாங்க. அது கட்டுற வரைக்கும் நல்லா இருக்கும், அதை எடுத்துகிட்டா திரும்ப வலி ஏற்படும். காலில் எரிச்சல் அதிகமாக இருக்கும், காலில் ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நரம்பு பாதிக்கக்கூடியதெல்லாம் நியூரால்ஜியான்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான வாத நோய். இந்த மாதிரி 3 வகையாக இருக்குது. இந்த 3 வகையான வாத நோய்கள்னால இதை 84 வகையாக சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க. மூட்டுவாதம், முடக்குவாதம், சரவாங்கி, பக்கவாதம், இப்படி. இப்போ குதிவாதம் அப்படின்னு சொல்கிறோம். குதிவாதம் அப்படிங்கும்போது அதனுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே காலை ஊனி நடக்க முடியாது. குதிங்கால் ரொம்ப பயங்கரமாக வலி இருக்கும். ஒரு 10-8 நடக்கிற வரைக்கும் காலை நொண்டி நொண்டி நடப்பாங்க. அப்புறம் நடக்க நடக்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதேமாதிரி உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது இந்த மாதிரி வலிகள் ஏற்படும். பொதுவாக தூங்கி எழுந்திரிக்கும் போது இந்த வலி ஏற்படக்கூடியது இந்த குதிவாதம். நரித்தலைவாதம் சொல்லுவாங்க. மூட்டு முழங்கால் எலும்பு வீங்கி அந்த எலும்புகள் ஒன்றோட ஒன்று உராய்வு ஏற்பட்டு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு காலை மடக்க முடியாமல், நீட்ட முடியாமல், இப்படி கால் ரொம்ப வீங்கி போய் மூட்டு தேய்மானம், அதனால் வருது மூட்டுவாதம், முடக்குவாதம்னு சொல்கிறது. இன்னும் சரவாங்கி பார்த்திங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுகளும் வீக்கம் ஏற்பட்டு எல்லா ஜாயிண்ட்டுகளும் இந்த வாத நீர் வாயு கோத்து கட்டும் போது எல்லா மூட்டுகளும், அசையக்கூடிய எல்லா மூட்டுகளும் வீக்கம் ஏற்பட்டு அசைய முடியாமல் இருப்பது சரவாங்கி. பக்கவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகளும் தசை மண்டலங்களும் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி இல்லாமல் ஒரு சைடில் பக்கவாதம் ஏற்பட்டு கைகால் வராமல் போயிடும். இப்படி 84 வகையான வாத நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுது. இப்போது உங்களுக்கு இதில் எந்த விதமான நோய், அதை சரியான முறையில் கணித்து டயக்னோஸ் பண்ணி அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சைகளை அளிக்கும் போது அந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் குணமாயிடும். இதன் அடிப்படையில் பல்லடம் ஜேஎம் மருத்துவமனையில் அனைத்து விதமான வாத நோய்களுக்கும், மூட்டுவாதம், முடக்குவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, முதுகெலும்பு தேய்மானம், இதுக்கெல்லாம் நீராவி குளியல், ஆயில் குளியல், மூலிகை குளியல், தெர்மல் மசாஜ் பெட்டு, அந்த சிகிச்சை முறைகள், இந்த மாதிரி எல்லா சிகிச்சை முறைகளையும் கொண்டு நாள்பட்ட தீராத அனைத்து விதமான வாத நோய்களுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறோம். உங்களுக்கு எத்தகைய மூட்டு சம்பந்தப்பட்ட வலியாக இருந்தாலும் நீங்கள் பல்லடம் ஜேஎம் மருத்துவமனை வாங்க. உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் முழுமையான நிவாரணம் நாங்கள் அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னங்க டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா? மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு தண்டு தேய்மானம், பக்கவாதம்,
முடக்குவாதம், இது மட்டும் இல்லாமல் சரவாங்கிங்கிற பிரச்சனைகளால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மூட்டு எலும்பு பிரச்சனைகள் எதனால வருது, இதோட நிரந்தரமான தீர்வு என்ன அப்படிங்கிறத டாக்டர் எவ்வளோ தெளிவாக சொன்னார். இதே மாதிரியான மூட்டு எலும்பு பிரச்சனைகள் இல்லை நரம்பியல் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் நம்மளோட திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் இருக்க ஜேஎம் மருத்துவமனைக்கு வாங்க. எவ்வளவு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் நிரந்தரமான தீர்வு இங்கே கொடுக்குறாங்க. ஜேஎம் மருத்துவமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ பேஷண்ட்ஸ் வரவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு வாங்க.